வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சோறும் அவினாஸ் ரைடர்ஸ் கார்ஸுங்க. எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம சோறும் அவினாசியில இருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்ல சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையத்தில் கேட்டிருக்கு. நம்ம ஒரு 6 வருஷமா யூஸ் கார் பண்ணுறோம். ரொம்ப தெளிவான கண்டிஷன்ல நம்ம செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அது பேங்க் லோன் ஆப்ஷனோட ஒரு ஃபெராரி ரேட்டில் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் லோ கிலோமீட்டர் வண்டி கேட்டிருந்தீங்க. ஸோ அருமையாக வண்டி வந்திருக்கு. சால்ட் 800 LXi 2014 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு. வெறும் 33,000 கிலோமீட்டர் வண்டி போய் ஓடி இருக்குங்க. 4 டயருமே நல்லா இருக்கு. MP3 பிளே வந்தது. சீட் கவர்ஸ்லாம் ஒரிஜினல் சீட் போட்டிருக்காங்க. ஏசி கூலிங் வேற லெவலில் இருக்கும். பாடியில் மேஜர் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்காட்ச் எதுவுமே இருக்காது. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி அட்லீஸ்ட் மினிமம் 2 வருஷமாவது எந்த ஒரு வேலையும் இல்லாமல் கேரண்டியாக நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் நம்பிக்கை ஹாப்பியாக ஓட்டிட்டு போகலாம். மாதம் நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய வண்டி நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, வீடியோஸ்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஷார்ட்ஸ் எல்லாத்துலையும் போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். நல்ல நல்ல வண்டி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு உங்களோட முயற்சி தான் ரொம்ப காரணமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வண்டியாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த வண்டியுமே பார்த்தீங்களாக்கும் யாருனாலும் குறையே சொல்ல முடியாது. தாராளமாக நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஷோரூம் பொறுத்தவரை எப்பயுமே பார்த்தீங்களாக்கும் காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆனால் ஈவினிங் 7 o'clock வரைக்கும் நம்ம ஷோரூம் எப்போ ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணுறவங்க காலையில் 9 மணிலிருந்து ஈவினிங் 7 o'clock வரை எப்போ நீங்கள் கால் பண்ணலாம். தாராளமாக மெக்கானிக் ஒன்று செக் பண்ணலாம். நம்ம மெக்கானிக்கை செக் பண்ண முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஸோ அருமையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஒரே ஓனர் கண்டிஷனில் ஃபெராரி ரெட் உங்களுக்கு எஃப் ரெட் சொல்லுவாங்க. அருமையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ 2014 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டியை. ஸோ அருமையை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உள்ள இன்டீரியர் வச்சு சொல்லிடலாம் அந்த வண்டியோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக ப்ராப்பர் வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ டூயல் டோனில் சீட் கவர்ஸ் இருக்குது. ஒரிஜினல் கென்வுட் சிஸ்டம் வந்துருது உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. பவர் ஸ்டீரிங் ஏசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரலாக வித் ரிமோட் கீ வந்துருது. ரிமோட் கீழே உங்களுக்கு பக்கா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. தெளிவாக இருக்கும். ஸோ வாங்க கிலோமீட்டர் பார்த்துடலாம். ஸோ 33,625 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தரலாம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல ஹெல்ப் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. வண்டியில் சின்னதாக ஜெர்க் வைப்ரேஷன் எதுவுமே கிடையாது. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ நல்லா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க ஏசி செக் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ரஸ் ஆன் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப மாருதியில் லேட் பிக்கப் தான் ஏசி இருக்கும் கம்பல்சரி. நம்ம உண்மை சொல்லனால ஆனால் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஏசி கூலிங் வேறு லெவலில் இருக்கும். ஸோ தாராளமாக நல்லா இருக்குது. 2 பாயிண்ட் தான் வச்சிருக்கோம். 2 பாயிண்ட்டு கூலிங் சூப்பராக இருக்குது. நீங்கள் விண்டோஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு உள்ளே உட்காரீங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்னஸ் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நல்ல மைலேஜுங்க உங்களுக்கு. ஆல்டோ 800 எடுக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆல்டோ 800 அதிகமாக செல் ஆகுது இந்தியாவில். நம்பர் 1 செல்லிங் கார் ரெண்டுமே அந்த 3 to 4 lakhs 5 lakhs பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய கார் நம்பர் 1 கார் செல்லிங் கார்னா அது எப்பயுமே ஆல்டோ 800 LX ஏசி ஆஃப் பண்ணிடுறேன். பக்காவாக கூலிங் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா மைலேஜ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட் தான். ஸோ அந்த வகையில் அதுக்காகவே எடுப்பாங்க நிறைய பேர். ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. வாங்க இன்ஜின் ரூம் பார்த்தலாம். எப்பயுமே நம்ம சொல்றது தான் ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சு நம்ம சொல்லிடலாம். வண்டியில் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ரூம் சொல்லிடலாம். அந்த வகையில் இந்த வண்டியில் எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் கண்டிஷன்லாம் பாருங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. கேஸ் நம்பர்லாம் உங்களுக்கு பக்காவாக வந்துடும். 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீபேஸ்டாக கிடையாதுங்க. வண்டி 100% நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். வால் நாய்ஸ், ஸ்டீரிங் நாய்ஸ், அட்ஜஸ்டபிள் நாய்ஸ், இல்லை உங்களுக்கு ஜோலிங் ஆகிறது, அதேமாதிரி மேலே எந்த விதமான வேலையுமே இருக்குது. 100% ட்ரஸ்டபுளாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே ரீபேஸ்ட் கிடையாது, ரீபோஸ்ட் கிடையாது. எப்பயும் ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆயில் சர்வீஸ்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எடுத்து அப்படியே ரெடி டு டிரைவ் தான். ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. அதேமாதிரி நான் மைக்குமே கொண்டு போகிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியாக ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய கஸ்டமர் நம்ம வீடியோ போட்ட உடனே சோல்ட் அவுட் ஆயிருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நேரில் பார்த்துட்டு. ஸோ கம்பல்சரி இந்த வண்டி நம்ம இப்போ தான் போட்டிருக்கோம். இந்த கண்டிஷனில் நீங்கள் வண்டி பார்த்துருக்கவே மாட்டீங்க. அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நேராக வண்டி ஓட்டி போகிறேங்க. எப்பயுமே யூஸ் காரை பொறுத்தளவில் பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு, அதேமாதிரி உங்களுக்கு டயர் பாயிண்ட்டு, அப்புறம் உங்களுக்கு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வீல் கப் இல்லாமல் இருக்கலாம், ஹெட் சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்கலாம், ஸ்டிக்கரிங் இல்லாமல் இருக்கலாம், நம்பர் பிளேட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் கம்மியாக இருக்கலாம், ஹெட்லைட் இதை எரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் யூஸ் காரை பொறுத்தவரை நீங்கள் 2025 மாடல் எடுத்தாலுமே கம்பல்சரி வரும். நம்மளால மேஜராக நம்மளோட செக் பாயிண்ட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்டிஷன், இன்ஜின் ஏசி கண்டிஷன், டயர் கண்டிஷன், அதேமாதிரி ஃப்ளட் எஃபெக்ட் இருக்கக்கூடாது, ரஸ்ட் இருக்கக்கூடாது, பாடியில் தெளிவாக இருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு வண்டியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, போலீஸ் ஃபைன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதேமாதிரி வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுமே கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஓனர் கண்டிஷன் 2014 மாடல் 2.5 லட்சம் 2.3 வண்டி எங்கேயுமே கிடையாது. நம்ம ரைடர்ஸ் காசு கொடுக்குற பிரைஸ் வரும் 2,55,000. எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோஷியபிள். நேரில் வாங்க, சின்ன டிஃபரெண்ட் கொடுத்துலாம். மறுபடியும் சொல்கிறேன், பேங்க் லோன் இந்த வண்டிக்கு நம்ம 2 லட்ச ரூபாயிலிருந்து 2,5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம். நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் வண்டி எடுத்து ஜஸ்ட் ஒரு 40,000 ஒரு 50 கட்டி வண்டி எடுத்துக்கலாம். சிபில் ஸ்கோர் பெஸ்ட்டாக கஸ்டமருக்கு. லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் கஸ்டமருக்கு நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 20+ மைலேஜில் ஏசியோட சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. வண்டியில் இல்லாத இல்லமே இல்லை. வண்டி இப்பயும் ரன்னிங்ல தான் இருக்கு. ஸோ பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு டைம் விசிட் பண்ணி போயிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலராக போடக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ். நான் உங்களுக்கு கௌதம் பண்ணா. இதேமே நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மற்றது போடக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் 2,55,000 ரூபாய்க்கு பக்கா கோடில் பக்காவான வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க.